நாங்க தான் சாரி கேட்டோமே, இது போதாதா என்று நேர்காணலில் ராசா மழுப்பலாக பதிலளித்த போது நெறியாளர் ராசாவை சரமாரியாக எதிர்கேள்வி கேட்டு திமுக ஆட்சியின் அவலங்களை தோலுரித்து காட்டிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நடக்காதா? நடந்ததே இல்லையா? இதெல்லாம் நீங்க போன ஆட்சியில இதே மாதிரி அவங்க பேசும்போது நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கே அலைபேசியில் போய் சாரிம்மா நடந்தது தப்பு, நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களா? 25வது மரணத்திலையா? இல்லை, அது முதல் மரணம் நடக்கும்போது நீங்க இதை சாரின்னு சொல்லிட்டு இனிமே நடக்காதுன்னு உறுதி கொடுத்திருந்தா சரி. 25 மரணம் நடந்து 25வதுல நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா இதை எப்படி எடுத்துக்கிறது? தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொலை மற்றும் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக திமுக ஆட்சி அமைத்த இந்த 4 வருடங்களில் மட்டும் இதுவரை 25 லாக்அப் மரணங்கள் நிகழ்ந்து உள்ளது. ஆனால் திமுகவினர் அதை நினைத்து வருத்தப்படாமல் இனி இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்காமல் அதிமுக ஆட்சியை பார்த்து கை நீட்டி அவர்கள் ஆட்சியில் நடந்ததையே பேசி வருகின்றனர். இந்நிலையில் தான் சமீபத்தில் ஒரு நேர்காணலில் கலந்து கொண்ட ராசா அவர்களிடம் நெறியாளர் ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்காக தொடர்ந்து ஆய்வு நடத்துகிறேன் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார், ஆனால் எந்த திட்டங்களும் மக்களை சென்றடையவில்லையே என கேட்டதற்கு ராசா அவர்கள், தமிழக மக்கள் என்ன சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் பஞ்சத்திலா இருக்கிறார்கள், ஸ்டாலின் அவர்களை நன்றாகத்தானே வைத்திருக்கிறார் என திமிராக பேசினார். மக்களுக்கு என்ன சார், மக்களுக்கு என்ன பிரச்சனை? எங்கேயாச்சும் ஒரு ஓரத்தில் சின்ன பிரச்சனை இருக்கும். ஓரத்தில் இல்லை சார், இப்போ கூட ஆய்வு நடத்துறாரு ஸ்டாலின் அவர்கள். மக்களுக்கு என்ன டோட்டல் மாதம் தமிழ்நாடு முழுக்க ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கா? இல்லை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்காங்களா? இல்லை பெரும் பஞ்சம் இருக்கா? சொல்லுங்க. இப்போ லாக்அப் மரணம், கஸ்டடியல் டெத் இருக்குல்ல. அதற்கு நெறியாளர் அவர்கள், திமுக ஆட்சியில் எவ்வளவு லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கிறது, அதற்கு என்ன பதில் என்று கேட்க, அதுதான் முதல்வர் சாரி சொல்லிவிட்டாரே என்று பேசினார். பின்னர் நெறியாளர் அவர்கள், எப்படி நீங்கள் 25வது மரணத்திற்கு தான் சாரி கேட்பீர்களா என சரமாரியாக கேள்வி கேட்டார். இதற்கு பதில் பேச முடியாமல் முழித்தபடி இருந்த ராசா அவர்கள், உடனே எங்கள் ஆட்சியில் மட்டுமா இது நடக்கிறது, அதிமுக ஆட்சியில் என்னவெல்லாம் நடந்தது என்று கேட்டார். அதற்கு நெறியாளர், உங்கள் ஆட்சியில் நடந்த தவறுகளை பற்றி பேசாமல் ஏன் அதிமுக ஆட்சியை சொல்கிறீர்கள்? நீங்கள் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டினால் நீங்கள் அவர்கள் ஆட்சியில் இந்த குற்றம் நடந்தது, அந்த குற்றம் நடந்தது என பட்டியல் போட்டு ஒப்பீடு செய்கிறீர்கள். மக்கள் அந்த ஆட்சி வேண்டாம் என்றுதானே உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து ஆட்சியில் அமர வைத்தார்கள். பின்னர் அந்த ஆட்சி போல் இருப்பதற்கு உங்களுக்கு ஏன் மக்கள் ஓட்டு போட வேண்டும் என சரமாரியாக கேள்வி எழுப்பி ராசாவை வாயடிக்க வைத்து உள்ளனர். இல்லை, கூட்டி கழிச்சு பார்க்குற கணக்கு இல்லைல்ல சார். இப்போ அதிமுகவில் இவ்வளோ தவறுகள் நடந்திருக்குன்னு தானே மக்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டு வந்தாங்க. ஆமாம், மக்கள் நல்ல ஆட்சியை தானே விரும்புகிறாங்க. நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் பட்டியல் கொடுக்கறதுக்கு இல்லையே. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்ததை தொடர்ந்து இனி ராசா அவர்கள் எந்த சேனலுக்கும் நேர்காணல் கொடுக்கவே செல்ல மாட்டார். அந்த அளவிற்கு நெறியாளர் அவர்கள் அவரை மடக்கி மடக்கி கேள்வி கேட்டு உள்ளனர் என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.